மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான தனுசு ராசி நேயர்களே வணக்கம். எப்பவும் பாசிட்டிவா யோசிக்கிற, குறிக்கோளோட அம்பு எய்கிற தனுசு ராசிக்காரங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த 2026 பிப்ரவரி மாசம் உங்களுக்கு ஒரு முக்கியமான மாசம். ஏன்னா உங்க ராசிநாதன் குரு பகவான் உங்களை நேருக்கு நேரா பார்த்து ஆசீர்வதிக்கிறாரு. அதே சமயம் சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து அர்த்தாஷ்டம சனியா கொஞ்சம் பயமுறுத்துறாரு. நன்மை தீமை கலந்த வாழ்க்கை இது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த மாசம் இருக்க போகுது. சரி வாங்க, கிரகங்கள் ஒவ்வொன்றும் இந்த மாசம் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான ஆட்டத்தை ஆடப்போகுதுன்னு விளக்கமா பார்ப்போம். சூரிய பகவான் இந்த மாசத்தோட முதல் பாதியில, அதாவது பிப்ரவரி 13 வரைக்கும் மகர ராசியில உங்க ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துல இருக்காரு. இது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம். பேச்சில கடுமை வேண்டாம். நீங்க சாதாரணமா சொல்ற விஷயம் கூட மத்தவங்களுக்கு பெரிய குத்தலா தெரியும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது கண் எரிச்சல், பார்வை மங்கல் வரலாம். கையில காசு வரும், ஆனா அது அப்படியே செலவாகிடும். ஆனா பிப்ரவரி 13க்கு மேல சூரியன் கும்ப ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு மாறுறாரு. இது உங்களுக்கு ஒரு சூப்பரான மாற்றம். 3ஆம் இடத்து சூரியன் உங்களுக்கு அசாத்தியமான தைரியத்தை கொடுப்பாரு. எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மனநிலை வரும். அரசாங்க ரீதியான ஆதாயங்கள் கிடைக்கும். இதுவரைக்கும் இழுபறியா இருந்த காரியங்கள் எல்லாம் ஜெட் வேகத்துல நடக்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. அவங்க மூலமா நல்ல செய்திகள் வரும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமா அமையும். உத்தியோகத்துல உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். எதிரிகள் உங்களை கண்டு பயந்து ஓடுவாங்க. போட்டித் தேர்வுகள்ல வெற்றி நிச்சயம். உடல் ஆரோக்கியம் முதல் பாதியை விட 2ஆவது பாதியில ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல இருந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு வரும். அப்பாவோட ஆதரவு கிடைக்கும். ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் இப்ப உங்க ராசிக்கு 7ஆம் இடமான மிதுன ராசியில சஞ்சரிக்கிறாரு. இது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். குரு தன்னோட 7ஆம் பார்வையால உங்க ராசிய பார்க்கறாரு. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சும்மாவா சொன்னாங்க? உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் தெரியும். மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு தெளிவு பிறக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாசம் திருமண யோகம் கைகூடி வரும். நல்ல வரன் அமையும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் பனி போல விலகி ஒற்றுமை கூடும். கூட்டாளிகள் மூலமா தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியான நேரம். குருவோட பார்வை 3 மற்றும் 11ஆம் இடங்கள்லையும் விழறதால தைரியம் கூடும். மூத்த சகோதரர்கள் உதவுவாங்க. ஆசைப்பட்ட பொருட்கள் வாங்குவீங்க. பணப்புழக்கம் சரளமா இருக்கும். எவ்வளவு செலவு வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு வருமானம் வரும். உங்க ராசிநாதனே வலுவா இருக்கிறதால அர்த்தாஷ்டம சனியோட தாக்கத்தை நீங்க பெருசா உணரமாட்டீங்க. குரு உங்களை ஒரு கவசமா இருந்து காப்பாத்துவாரு. ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமாகும். பெரியவங்க மகான்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதி. இந்த மாசம் அவர் பலமா இருக்க வாய்ப்பிருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமாயிருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். பிள்ளைகள் வழியில உங்களுக்கு பெருமை சேரும். அவங்க படிப்புல விளையாட்டுல ஜெயிச்சு வருவாங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல செய்தி வரும். ஆனா செவ்வாய் 12ஆம் அதிபதிங்கிறதால சுப விரயங்கள் நடக்கும். கல்யாண செலவு, வீடு கட்டுற செலவு, இல்ல ஆன்மீக யாத்திரை செலவுன்னு பணம் செலவாகும். இத தடுக்க முடியாது. ஆனா இது நல்ல செலவுதான். தூக்கமின்மை பிரச்சனை சிலருக்கு வரலாம். ராத்திரி ரொம்ப நேரம் கண்முழிச்சு வேலை பார்க்கறத தவிருங்க. கோபம் கொஞ்சம் அதிகமாகும். குறிப்பா காதலிப்பவர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுவீங்க. நீ ஏன் எனக்கு மெசேஜ் பண்ணல அப்படின்னு ஆரம்பிச்சு பெரிய சண்டையில முடியும். ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போங்க. ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உஷ்ண கட்டிகள் வர வாய்ப்பிருக்கு. ரியல் எஸ்டேட் தொழில்ல இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய லாபம் வரும். நீண்ட நாளா விற்காத மனைய வித்து பணமாக்குவீங்க. சகோதரர்களோட உறவு முறை நல்லா இருக்கும். அவங்க வீட்டு விசேஷங்கள்ல கலந்துப்பீங்க.
சுக்கிரன் இந்த மாசம் உங்களுக்கு அனுகூலமா இருக்காரு. 3 மற்றும் 11ஆம் இடங்கள்ல சஞ்சரிக்க வாய்ப்பு இருக்கிறதால உங்க முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு, குறிப்பா இசை, நடனம், நடிப்புத் துறையில இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். உங்க திறமைய வெளிக்காட்ட மேடை கிடைக்கும். பணவரவு பல வழிகள்ல வரும். ஒரு இடத்துல இருந்து பணம் வரலேனாலும் இன்னொரு இடத்துல இருந்து வந்து சமாளிச்சிடுவீங்க. நண்பர்கள், குறிப்பா பெண் நண்பர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. ஆடை, ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்குவீங்க. காதல் வாழ்க்கை இனிமையா இருக்கும். புதுசா காதல் மலரும் வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையோட வெளியூர் போறது, கோவிலுக்கு போறதுன்னு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பீங்க. அழகு நிலையங்களுக்கு போய் உங்களை அழகுபடுத்திக்குவீங்க. ஆனா சுக்கிரன் 6ஆம் அதிபதியாவும் இருக்கிறதால கடன் வாங்கி ஆடம்பர செலவு செய்யறத மட்டும் கட்டுப்படுத்துங்க. பக்கத்து வீட்ல கார் வாங்கிட்டாங்க, நாமும் வாங்கணும்னு போட்டி போட்டு கடன் வாங்காதீங்க. ஆரோக்கியத்துல சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். புதன் பகவான் இந்த மாசம் உங்க புத்திசாலித்தனத்தை தூண்டி விடுவாரு. வியாபாரம் பண்றவங்களுக்கு இது ஒரு சூப்பரான மாசம். புது யுக்திகளை கையாண்டு வியாபாரத்தை பெருக்குவீங்க. கணக்கு வழக்குகள் துல்லியமா இருக்கும். ஆடிட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கூடினாலும் வருமானமும் கூடும். மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் கூடும். குறிப்பா கணிதம், வணிகவியல் படிக்கிற மாணவர்களுக்கு இது நல்ல நேரம். ஞாபக சக்தி அதிகரிக்கும். பேச்சு போட்டியில, கட்டுரை போட்டியில கலந்துக்கிட்டு பரிசு வாங்குவீங்க. தொழில் கூட்டாளிகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க புத்திசாலித்தனத்தை அவங்க தப்பா புரிஞ்சுக்கலாம். ஆவணங்கள்ல கையெழுத்து போடும்போது கவனமா படிச்சு பாருங்க. தாய்மாமன் வழியிலிருந்து நல்ல செய்திகள் வரும். கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர் துறையில இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. புது ப்ராஜெக்ட் கைக்கு வரும். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமா நல்ல செய்திகள் வந்து சேரும். ஃபோன் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் சுலபமா நடக்கும். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். சனி பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடமான மீன ராசியில இருக்காரு. இத அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம், தாயார், வீடு, வாகனம். இங்க சனி இருக்கும்போது அம்மாவோட உடல்நிலையில அடிக்கடி தொந்தரவு வரலாம். மூட்டு வலி, முதுகு வலின்னு அவங்க கஷ்டப்படலாம். மருத்துவ செலவு வரும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். அடிக்கடி வண்டி ரிப்பேர் ஆகலாம். டயர் பஞ்சர் ஆகிறது, இன்ஜின் கோளாறு வர்றதுன்னு செலவு வைக்கும். அதனால வண்டியை முன்கூட்டியே சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. புது வீடு வாங்குறதுல அல்லது வீடு கட்டுறதுல சின்ன சின்ன தடைகள் வந்து போகும். வேலை செய்யற இடத்துல அமைதியா இருக்கிறது நல்லது. நான் தான் எல்லாம் செய்யறேன்னு பெருமை பேசாதீங்க. சனியோட பார்வை உங்க ராசியை பார்க்கறதால கொஞ்சம் சோம்பேறித்தான் வரும். எந்த வேலையையும் தள்ளி போட தோணும். ஆனா சுறுசுறுப்பா இருந்தா சனியை சமாளிக்கலாம். நெஞ்சு சளி, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க உடனே மருத்துவரை பார்க்கணும். சின்னதா மூச்சு வாங்கினா கூட அலட்சியப்படுத்தாதீங்க. சொத்து விவகாரங்கள்ல அவசரப்படாம இருக்கிறது நல்லது. பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிறது உங்களுக்கு தான் இப்ப பொருந்தும். ராசு பகவான் 3ஆம் இடத்துலையும் கேது பகவான் 9ஆம் இடத்துலையும் இருக்காங்க. தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பு. 3ஆம் இடத்து ராகு உங்களுக்கு அசாத்தியமான தைரியத்தை கொடுப்பாரு. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம்ங்கிற மனதைரியம் வரும். ஆன்லைன் பிசினஸ், ஏற்றுமதி இறக்குமதி தொழில இருக்கிறவங்களுக்கு ராகு பெரிய லாபத்தை கொடுப்பாரு. எதிரிகள் உங்களுக்கு முன்னாடி நிக்கவே முடியாது. மறைமுக எதிர்ப்புகள் தூள் தூளாகும். வேற்று மதத்தினர், வெளிநாட்டு நண்பர்கள் மூலமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்ல நிதானத்தோட ஈடுபட்டா லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. 9ஆம் இடத்து கேது அப்பாவோட உடல்நிலையில கொஞ்சம் சோர்வை கொடுப்பாரு. அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனா அதே சமயம் 9ஆம் இடத்து கேது உங்களுக்கு ஆன்மீகத்துல பெரிய ஈடுபாட்டை கொடுப்பாரு. குலதெய்வ வழிபாடு, புனித யாத்திரைகள் போறதுக்கு வழிவகுப்பாரு. ராகு கேது 2 பேருமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்பு பெருசா தெரியாது. ராகு உங்களை ஓட வைப்பாரு, கேது உங்களை சிந்திக்க வைப்பாரு. தனுசு ராசி அன்பர்களே, குரு பலமா இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதால இந்த சில எளிய பரிகாரங்களை செய்யறது நல்லது. அர்த்தாஷ்டம சனிக்கு சிறந்த பரிகாரம் சிவ வழிபாடுதான். திங்கக்கிழமை அல்லது சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போய் வில்வ இலையார்ச்சனை பண்ணுங்க. ஓம் நம சிவாய மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. சனிக்கிழமை தோறும் எள்ளு கலந்த சாகம் வைங்க. இது சனியோட கடுமையை குறைக்கும். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மாலை சாத்தி கொண்டைக்கடலை மாலை போட்டு கும்பிடுங்க. இது உங்க ராசிநாதனை இன்னும் பலப்படுத்தும். 4ஆம் இடத்து சனி அம்மாவை பாதிக்கலாம். அதனால அம்மாவோட தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. தைரியமா இருங்க தனுசு ராசிக்காரங்களே. உங்க ராசிநாதன் குரு உங்களை கைவிட மாட்டாரு. இந்த மாசம் உங்களுக்கு வெற்றிகள் குவியும்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.